மந்த்லி 20,000 ரூபாய் சேவ் பண்ணுற ஒரு சிம்பிள் ஹேபிட் உங்களை ஒரு குரோர்பதியாக மாற்றும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் ரிட்டையர்மெண்ட்டை ரியாலிட்டியாக மாற்ற முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் எவ்ரிஒன். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? வேர்ல்ட் டூர் போகிறதா, இல்லை உங்கள் ஹாபீஸை ஃபாலோ பண்ணுறதா, அப்படி இல்லைனா உங்கள் ஃபேமிலியோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா? கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. பட் இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வேணும். அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக தான் ஸ்மார்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வாங்க நம்ம சில நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மந்த்லி ஜஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் சேவ் பண்ணுற ஒரு ஹேபிட் உங்களுக்கு 15 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக உங்களால் 15 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு வாங்க சிம்பிள் டேர்ம்ஸில் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன் நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை பார்க்க முடியும். காம்பவுண்டிங்கோட மேஜிக்னால உங்களோட மணி க்ரோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன சீடை நம்ம நட்டி வச்சு அது ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல மரமாக வளர்ந்து நிற்கிறத பார்க்குறதுக்கு சமம். அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது காம்பவுண்டிங்கோட மேஜிக் மூலமாக உங்கள் மணி ஓவர் டைம் நல்லா க்ரோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இதுவும் ஒன்றும் லேட் ஆகலை. இப்போ கூட நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக சேவ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஓவர் டைம் நல்ல கார்பஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும்? சிம்பிள். எஸ்ஐபிஸ், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை உங்களோட வெல்த் க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் டூல் அப்படின்னா அது எஸ்ஐபி தாங்க. நீங்கள் எஸ்ஐபி மூலமாக ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை எவ்ரி மந்த் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு 20,000 rupees எஸ்ஐபி மூலமாக எவ்ரி மந்த் ஒரு எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன் 12% ஆனுவல் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ ஓவர் த இயர்ஸ் உங்களோட கார்பஸ் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் உங்களோட கார்பஸ் 46 lakhsக்கு க்ரோ ஆகியிருக்கும். ஆனால் அதே 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு க்ரோ ஆகியிருக்கும். ஆனால் அதே 30 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் 7 கோடிக்கு க்ரோ ஆகியிருக்கும். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 7 years வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 37 years நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கார்பஸ் 16.5 crore க்ரோ ஆகியிருக்கும். இதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மணி எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டே இருக்கும் காம்பவுண்டிங்கோட மேஜிக் மூலமாக. ஏன் எஸ்ஐபிஸ் மட்டும் வெல்த் க்ரோ பண்ண நல்லா ஒர்க் ஆகுது? இதுக்கு 3 பிக் ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, டிசிப்ளின். நீங்கள் ஒரு மந்த் கூட மிஸ் பண்ணாமல் எவ்ரி மந்த் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரதுனால இது உங்களுக்கு ஒரு டிசிப்ளினான சேவிங் ஹேபிட்டை என்ஷூர் பண்ணுது. நம்பர் 2, காம்பவுண்டிங் பவர். நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்லேருந்து இது ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 3, ஃப்ளெக்சிபிலிட்டி. எஸ்ஐபியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுற டைமில் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களால் சம்டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியல, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் எஸ்ஐபியை பாஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் எஸ்ஐபியில் இருக்குது. ஸோ எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? என்ன கேட்டிங்கன்னா எஸ்ஐபி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னா அது எஸ்டர்டே. அண்ட் செகண்ட் பெஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டுடே தான். ஸோ இப்போவே உங்களோட எஸ்ஐபி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி மூலமாக உங்களோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி 15 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில் பண்ணுறதுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ ஆர் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லேயோ டவுட்ஸ் இருந்தால் எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.